அம்மா எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஆயிடுச்சு வந்துட்டே இருக்கேன். ஆயிடுச்சுமா. ஏய், அப்பா ஊர்ல எல்லாம் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்த வாங்குவேன். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் பார்த்து பண்ணு. என்னமா லஞ்ச் வச்சிருக்க? உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார் பொரியல். வாப்பா. மலரே, அப்பா வந்து அர்ஜென்ட்டா துணி பர்ச்சேஸ் விஷயமா சூரத் போயிட்டாரு. இன்னைக்கு நீ அந்த ரோஜா டிவி கேம்பையர் பிரேம் கிட்ட டிவில பேசிக்கிட்டு இருந்தேலம்மா, அந்த ரோஜா டிவி நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுமா. உங்ககிட்ட ஜவுளி கடை விளம்பரத்துக்கு அந்த நம்பரை வாங்கிட்டு சொன்னாருமா. ஜவுளி கடை விளம்பரம் எடுக்க போறீங்களா? ஆமாங்க அண்ணே. சரி, பிரேம் வந்து நடிக்கணுமாமா. இந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. 044 2654 654 454 54. சரி, எல்லார் நம்பரையும் செல்ல வெச்சுக்கோடி. படிக்கிற காலத்துல இது ரொம்ப முக்கியமா. ஏங்க நீ திட்டுறீங்க? சரி போதுமா, நான் கிளம்பறேன். சரி வாமா, காலேஜுக்கு வர லேட் ஆயிடுச்சு. நான் அந்த வழியா தான் போறேன். மலரை டிராப் பண்ணிடுறேன். சரி, பாத்து கூட்டி போப்பா. சரிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு எக்ஸாம். என்னடா பனியன்ல இவ்வளவு கோடு கோடா இருக்குது? வெள்ளை பனியனை எவனுமே விரும்புறது இல்ல. வாப்பா அறிவு, வா வா வா. பா சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, சூடு ஆறிட போகுது. சூடு பசி ருசியும் அறியாது, சூடு அறியாதுப்பா. நம்ம தொழில நேரங்காலெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? சரி ஒன்று செய்ய, நம்ம ஜவுளி கடை மேனேஜர் வீட்டில் இந்த பில் புக்கை கொடுக்கணும். கொண்டு போய் கொடுத்துறியா? சரிப்பா, இப்பவே எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். இவ்வளவு வேகமா சொல்றானே. அக்கா வீட்டுக்கு போறனாவே அண்ணனுக்கு ஒரே குஷி தான். கொடு இந்தாப்பா. சரிங்கப்பா. அவங்க ஜவுளி கடைக்கு 25 வருஷமா பில் புக்கு நாம சப்ளை பண்றோம். சரிங்கப்பா. அது நம்ம நாணயத்துக்கு கிடைச்சிருக்கிற பரிசு. மலரு, பத்திரமா அம்மாட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிடு. சரியா? அட பாப்பா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. பிரஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குங்க. அப்புறம்ப்பா அப்பா பில் புக் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? மலரு, அறிவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அப்புறம்ப்பா, அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்க. அப்பா பில்லு கொடுத்தாரா? அப்பா பில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டாப்பா. ஐயோ, இந்தாங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னங்க தம்பியை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? உட்கார சொல்லுங்க. ஏப்பா உட்காருப்பா, உட்காரு. ஏம்மா, மலர்கிட்ட காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். தம்பிக்கு காஃபி கொடுத்து தான் அனுப்பணும், புரியுதா? சரிங்க சரி. ஆமா. போயிட்டு வரட்டுமா? 4325 உட்காந்துட்டு இருங்க, இது வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அப்பா நல்ல வேலை லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன். மலரு, இந்த காஃபியை கொண்டு அறிவு கொடுத்துரு. நான் அவனுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். அவனுக்கு டிஃபன் வேறயா? மூடி பேசாம. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் மலரு. மலரு, 4 வருஷம் காலேஜில் ஒன்றா படித்தோம். காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 5 வருஷம் போயிடுச்சு. 4 வருஷம் காலேஜ்ல தொலை பண்ண, 1 வருஷம் ஊர்ல, மொத்தம் 5 வருஷம் தான். அதுக்கு என்ன இப்போ? 5 வருஷமா ஒண்ணுமே சொல்லலையே. எத்தனை வருஷமா இருந்தா என்ன? பில் புக் கொடுத்தியா? நேரா போய் பிரஸ்ல ஒழுங்கா மிஷினை ஓட்டணுமா நிறு. அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம்னு இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். 5 வருஷமா நான் எதுவுமே சொல்லலனா ஒன்ன பிடிக்கலன்னு அர்த்தம். சும்மா கற்பனை வளர்த்துக்காம போய் பொழப்ப பாரு போ. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட. என்ன அறிவு, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னது லவ் லெட்டரா? இத குடுக்க வீடு வரைக்கும் வந்துட்டியா? இல்ல, காபி சூடு, அதான் பேப்பரு. ஐயோ மலர். ஆண்டி நான் கிளம்புறேங்க. ஆண்டி என்னப்பா டிஃபன் ரெடி பண்ற, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல ஆண்டி, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, வீட்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க ஆண்டி. சரிப்பா, வரேங்க ஆண்டி. வாங்க. ஹாய் 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 சுதா, ஹாய் ரேகா. ஏய் போன் கொடு. போன்ல யாரு? ஸ்வேதாவா இல்ல கீதாவா? யாரு? விடு பிரேம். ஹலோ. எல்லாரும் பாக்குறாங்க பிரேம், கொடு. ஏன் பிரேம் எப்போ ஃபோன் வந்தாலும் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? ஏய் சாரி செல்லம் ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. நீ ஒண்ணு சொல்ல வேணாம். சாரி பானு, எனக்கு தெரியும். ஆட்ஸ்க்காக அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன்ல, மேக்ஸிமம் கேர்ள் கால்ஸ் எல்லாமே எனக்கு தான் வரும். அதனால எனக்கே லைன் கொடு, மாத்தி கொடுத்துறாத. ஜவுளி கடை விளம்பரத்துக்கு பிரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மலரு. அப்படியா? இந்த வாரத்துல கண்டிப்பா வந்துருவாரு. அவர்கிட்ட நான் நேரடியா செல்லுலயே பேசிட்டேன். சித்தப்பா எனக்கு அவரோட மொபைல் நம்பர் கொடுங்களா ப்ளீஸ். கண்டிப்பா தரேன்டா. சொல்லுங்க. 96 29 73 73 662. சரி, எனக்கு ஜவுளி கடையில நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சித்தப்பா தான்.
என்னோட மொபைல்ல பிரேமோட மொபைல் நம்பர். ஐ அம் சோ ஹாப்பி. 9629. என்ன மலர், உனக்கோசரம் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் மலர். மறுபடியும் கிஃப்டா? புடு. என்ன? உனக்காக எப்பெல்லாம் அந்த கண்ணாடியை பார்க்கறியோ என் ஞாபகம் வரும். கண்ணாடியா? ஓ, இந்த கண்ணாடியை பார்க்கும்போது உன் ஞாபகம் வரணுமா? எனக்கு இந்த கண்ணாடியே தேவையில்ல. எடுத்துட்டு போ. மலர், போ. குரங்கு போடா. போ. அம்மா. ஐயோ, போய் சொல்ல. நானே பிரேம் நம்பர் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கேன். அந்த நேரத்துல வருது பாரு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதுனேன்க்கா. பாஸ் ஆயிடுவியா? கல்யாண அக்கா அங்க பாருங்க, என்னைக்கும் இல்லாம மலர் அக்கா இவ்ளோ சந்தோஷமா ஓடி வராங்க. கல்யாணி. அப்பா. உலகம் என் கையில். ரிலையன்ஸ் கனவு மேம்படும். சும்மா உளராத. என்னடா பேசுற? ரோஜா டிவி பிரேம் நம்பர் இப்போ என் கையில. தோ அவரோட பர்சனல் நம்பர். எப்ப வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசுவேன். டன் டன். உள்ள பால் அடுப்புல இருக்கு. என்ன செய்ய பாரு. உள்ள அம்மா இருக்காங்க. மெதுவா பேசு. என்னமோ பிரேமே உன் கையில கிடைச்ச மாதிரி பேசுற. நாளை என்பது யாருக்கு தெரியும்? நாளைக்கு நானும் பாப்புலர் ஆவேண்டி. நினைப்பு தான் பொழப்புக்கு எடுத்துச்சான். எங்க பிரேம்க்கு ஃபோன் பண்ணு பாப்போம். அவ்வளவுதானே? இப்ப போடுறேன்டி. 96297362. ரிங்காது. ஹலோ, நான் பிரேம் பேசுறேன். நீங்க? ஹலோ, நான் பரமதி வேலூர்ல இருந்து மலர்கடி பேசுறேன். உங்களுக்கு எப்படி என்னோட பர்சனல் நம்பர் கிடைச்சது? அது ஹலோ ஹலோ மலர். என்னடி டவுட்டா இருக்கா? தோ ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ஹலோ, என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க பரமதி வேலூர் ஜவுளி கடை விளம்பரத்துக்கு தானே வர போறீங்க? ஆமா, எப்படி தெரியும்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க கியூட்டா, புத்திசாலித்தனமா, டைமிங்கோட பேசுறீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா, அறிவு கூர்மையாவும் இருப்பீங்க. Am I correct? ஆமாமா, நான் ரொம்ப அழகா இருப்பேன். காக்கா மாதிரி கருப்பா, குண்டா, பீப்பா மாதிரி இருப்பேன். ஹேய் மலர், என்ன சொல்றீங்க? Bye, பிரேம். லைனை கட் பண்ணாதீங்க. எப்படி? மலரு, நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டியே. நீ எப்ப பார்த்தாலும் அறிவு திட்டிக்கிட்டே இருப்பியே. பாத்தியா, நான் மாரியோட பிரஸுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவன் உன்னை சுத்தி சுத்தி வந்த நிலைமை மாறி போய் நீ அவனை தேடி வர வேண்டியதாயி போச்சு. பாத்தியா? கரெக்டா சொன்னடி ஸ்ரீ. நாம என்னடி மலரே வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பேசாம வாங்கடி. நாம அவனை பார்க்க வரல, போஸ்டர் அடிக்க சொல்லி வந்திருக்கோம். புரிஞ்சுதா? சரி சரி, நீ இப்படி சிடு சிடு மூஞ்சி வச்சிருந்தா அவன் போஸ்டர் அடிச்சு தரமாட்டான். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வா. போதுமா? வா. என்ன ரிவு, கல்யாண சீசனா? மலர், நிறைய ஆர்டர் எடுத்திருக்க என்ன போல. திடீர்னு ரெண்டு பேரும் பிரஸ் தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உள்ள போய் பேசலாம். உன் பேர் என்ன பாப்பா? மனுஷா பேர பார்க்கலையா? வேலையை பாரியா? மலர், அறிவும் சொல்லு, இவனும் சொல்லு. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரு. மாரி, அந்த பிரிண்டிங் போய் என்னாச்சுன்னு பாரு. சரியா? டேய் சரவணா, கடைக்கு போய் சூடா டீயும் வடையும் வாங்கிட்டு வா போ. நம்மள வெயிட்டா கமிச்சுப்போம் போல இருக்கு. என்னடா லுக்கூரா போட. சொல்லு மலர். முதல்ல தொடச்சுக்கங்க. நல்லா தொடச்சுக்கங்க. என்ன விஷயம் மலர்? ஒண்ணும் இல்ல, மலருக்கு ஏதோ போஸ்டர் அடிச்சு தரணுமா. வீட்ல ஏதாவது கல்யாண விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ரோஜா டிவி கேம்பியர் பிரேம் இருக்காருல்ல, அவர் வரும் நம்ம ஊருக்கு வராரு. அவரை வரவேற்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு கொடுங்களேன். உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமான கேக்குறீங்க? சம்பந்தமெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் பிரேமோட ஃபேன்ஸ், அதான் போஸ்டர் அடிக்கலான்னு வந்தோம். நான் கூட பிரேமோட பெரிய ஃபேன், அதான் போஸ்டர் அடிக்க காசு எவ்வளோ ஆகும்னு. கலர்னா 10,000 ரூபாய் ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட்னா 4,000 ரூபாயில முடிச்சிடலாம். என்ன உங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது? ஒண்ணும் இல்ல, எங்க 4 பேரோட பணத்தை சேர்த்தா கூட 2,500 ரூபாய் தான் தீரும். அதான் கலர்ல அடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா பணம் தான் கம்மியா இருக்கு. நான் பேலன்ஸ் அப்புறமா கொடுத்துடுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மலர், ஹெல்ப் பண்ண பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னும் 2 4 கலர் போஸ்டர் அடிச்சு பிவேலூர் ஃபுல்லா ஓட்டிடுறேன். போதுமா உனக்கு? சந்தோஷமா? அறிவு ரொம்ப நல்ல வண்டி. இந்தங்க அறிவு, பணம். போஸ்டர் நல்லா அடிச்சிருங்க. நல்லா அடிச்சு அப்ப நாங்க கொடுங்க. வரோம். வா. இரு மலர், பையன் சூடா டீ வடை வாங்க போயிருக்கான், சாப்பிட்டு போங்க. இல்ல இல்ல, எல்லாத்தையும் நீங்களே சூடா சாப்பிடுங்க. சரி மலர்.
பிரேம், நீங்க வர 20ஆம் தேதி வர போறீங்க. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அமைய போகுது. நம்ம யார் ஒருத்தங்கள மனசார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண் முன்னாடி தோன்றுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நடக்க போகுது. இந்த கெட்டப்ல இந்த ட்ரெஸ்ல தானே வர போறீங்க. ஐ அம் கரெக்ட்.